ஸோ இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே சரிங்களா, ஸோ எல்லாமே இந்த பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல்லாம் அப்டேட் ஆனாலும் இந்த பிடிஎஃப் இது வரைக்கும் நடந்த ஒரு 3 வகுப்புகள் இருக்குல்ல, அந்த வகுப்புகளோட எல்லா பிடிஎஃப்பும் ஒரே இதில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு அனுப்பப்படும். ஸோ இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு அனுப்பப்படும். அது மாதிரி சில வகுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சில வகுப்புகளை இலவசமாக அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி அட்டன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு லிங்க் வரல அப்படின்னா இந்த 98403 98093 இந்த நம்பரை செலக்ட் பண்ணணும். 98 எப்போவுமே இந்த நம்பர் தான், 98403 98093. அல்லது பெட்டர் என்ன அப்படின்னா ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற அந்த டெலிகிராம் ஆப்ல தான் எல்லாமே வரும். டெலிகிராம் சேனல் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல அப்டேட் ஆகும். அல்லது ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. ஸோ அதில் அப்டேட் ஆகிடும். ரைட். ஸோ ஒரு சில வகுப்புகள் இந்த வாரத்தில் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வகுப்புகள் மட்டும் அதில் வரும். அதோட லிங்க் வேணும்னா அந்த டெலிகிராம் சேனலை பண்ணுங்க. இல்லை அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. சேவ் பண்ணிட்டு, ஏன்னா ப்ராட்காஸ்ட் அனுப்பும், அதனால நம்பரை சேவ் பண்ணிட்டு பண்ணுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அந்த வகுப்போட தொடர்ச்சி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பார்த்தோம், டீட்டெயில்டாக நம்பர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏபி ஜிபி பார்த்தோம். அந்த நம்பர்ஸ்லேயே நிறைய ரெக்கரிங் நம்பர், சுழல் தன்மையுள்ள நம்பர் பார்த்தோம், ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தோம், காம்போசிட் நம்பர் பார்த்தோம். ஏன் அந்த நம்பர் வந்து காம்போசிட் நம்பர்னு சொல்றோம்? இப்போ நம்ம வந்து டிவைசர்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். இதுல பாக்குறது எல்லாமே இந்த நம்பர்ஸோட பேசிக்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய உங்களுக்கு வந்து எல்சிஎம் டாபிக், ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்குமே யூஸ்ஃபுல்லா. அதனால இது வந்து ஃபண்டமெண்டல். அதனால இந்த ஃபண்டமெண்டல்ஸை நம்ம வந்து நல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்குவோம், ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குவோம். ரைட். இப்போ காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொன்னேன். வாட் இஸ் காம்போசிட் நம்பர்? ஏன் அதை காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்றோம்? ஏன் அதை பகு எண்கள் அப்படின்னு சொல்றோம்? பகு எண்கள் உங்களுக்கு தெரியும். பகு எண்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஸ்மாலஸ்ட் பகு எண் சொல்லுங்க பார்க்கலாம். மிகச்சிறிய பகு எண். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர்? எல்லாம் கிளாஸஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த கேள்வி கேட்டாலும் உடனே டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? கிளாஸ்ல இன்வால்வ் ஆகிட்டு இருக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் ஆப்டிடியூட். இது நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, பயிற்சி எடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர்? வெரி குட். ஸோ மிகச்சிறிய பகு எண். மிகச்சிறிய பகு எண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. ஸோ நமக்கு தெரியும் பகு எண்கள் அப்படிங்கிறது என்னதுன்னா 4. பகு எண்கள் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். பகு எண்கள் அப்படிங்கிறது காம்போசிட் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் இருக்கும். அதாவது குறைந்தபட்சம் 3 வகுத்திகளாவது இருக்கும். குறைந்தபட்சம் 3 வகுத்திகள் இருக்கும். ஸோ 4, 6, 8, 9, 10, 12, 14 இப்படியே போயிட்டே இருக்கும். இன்ஃபைனைட் நம்பர்ஸ் குறைந்தபட்சம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4ங்கிற நம்பர் எடுத்துங்களேன். 4க்கு எத்தனை வகுத்திகள் அப்படின்னா 1 வகுக்கம், 2 வகுக்கம், 4 வகுக்கம். ஸோ மொத்தம் 3 வகுத்திகள் இருக்கு. 2க்கு மேல இருந்துச்சுனாலே அது வந்து பகு எண், அது வந்து காம்போசிட் நம்பர்ஸ். அடுத்து ஒன்று முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைம் நம்பர் இருக்குல்ல, ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பகாயன். பகாயன் அப்படிங்கிறது தான் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் நமக்கு தெரியும். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது 3, 2, 3, 5, 7, 11 ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பகா எண்கள். இந்த பகா எண்கள்ல 2 தான் ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர், 2 தான் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ 3, 5, 7, 11, 13 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது 2. திரும்ப திரும்ப சொல்றேன், 1ங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. இன்னொன்று பாருங்க, இந்த 2, 3 தவிர 3க்கு மேற்பட்ட எந்த பகா எண்ணை எடுத்துக்கிட்டாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது கண்டிப்பாக 6k +or-1 அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ எனி ப்ரைம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எனி ப்ரைம் நம்பர் greater than or equal to greater than any prime number greater than 3 can be written as 6k +or-1. எந்த ப்ரைம் நம்பரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ப்ரைம் நம்பரா இருந்தாலும் சரிங்களா? ஸோ 3க்கு மேல உள்ள அந்த பகா எண்கள் எல்லாத்தையுமே நம்ம 6k +or-1 அப்படிங்கிற ஃபார்மேட்ல கண்டிப்பாக எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கீங்களேன், ஒரு 5ங்கிற நம்பர் எடுத்துக்கங்க. ஸோ 5ங்கிற நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 6 × 1 - 1. ஸோ 6ங்கிற நம்பரை பாருங்க, 6 × 5. இப்போ 13 எப்படி எழுதுவீங்க?
13 எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 6 into 2 plus 1. ஸோ எந்த ஒரு நம்பரையும் எந்த ஒரு பகா எண்ணையும் 6k plus or minus 1 அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுத முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். 6k plus or minus 1 ஃபார்மேட்ல எழுதுன நம்பர் எல்லாமே பிரைம் நம்பர் கிடையாது. புரிஞ்சுக்கங்க. பிரைம் நம்பரா இருந்தா 6k plus or minus 1 அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுத முடியும். நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு நம்பர் எடுத்துங்க, 25 எடுத்துங்க. 25 எப்படி எழுதலாம்? 6 into 4 plus 1 எழுதலாம். உடனே 25 பிரைம் நம்பரா கிடையாது இல்ல. சோ பிரைம் நம்பர் எல்லாம் இப்படி எழுதலாம். இப்படி எழுதுற நம்பர் எல்லாம் பிரைம் நம்பர் கிடையாது. சரிங்களா? சொல்றதுன்னா பகாயன் அப்படின்னா implies 6k plus or minus 1. 6k plus or minus 1ல எழுதுனா அது பகா எண்ணா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. got the point? எல்லாருக்கும் நான் சொல்றது புரிஞ்சதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லுங்க. திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க. திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாருக்காவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கேன், எனி பிரைம் நம்பர் எந்த பகா எண்ணாக இருந்தாலும் அது 6k plus or minus 1 எழுத முடியும். அது எந்த பகா எண்ணானா அது 2 3 தவிர, 2 3 தவிர மற்ற எல்லா நம்பரையும் சேர்த்து. அதாவது அதான் சொன்னேன், 3க்கு மேல. ஆனா 6k plus or minus 1 நான் எழுதுறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்பர் வந்து பகா எண்ணு சொல்லக்கூடாது. சரி, அதுக்கு எக்ஸாம்பிளே சொல்லிட்டேன். நிறைய நம்பர். சரிங்களா? அதான் prime number அப்படின்னா prime number greater than 3 always written in the form of 6k plus or minus 1. இதாங்க முக்கியமானது. சரிங்களா? இப்போ பகு என்ன அப்படின்னா அந்த எண்ணை பகுக்கக்கூடியது. ஸோ வாட் இஸ் காம்போசிட் நம்பர்? காம்போசிட் நம்பர் எல்லாத்தையுமே பிரைம் நம்பரால எழுதலாம். இது ரொம்ப 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 முக்கியம். எந்த ஒரு காம்போசிட் நம்பரையும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், 4ங்கிற ஒரு நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 6ங்கிற நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 into 1 into 2 into 1ன்னு எழுதலாம். 10ங்கிற நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 1 into 5 into 1ன்னு எழுதலாம். 12ங்கிற நம்பரை எப்படி எழுதலாம்? 3 12, ஸோ 2 squared into 3 power 1ன்னு எழுதலாம். புரியுதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு நம்பர் எண் வந்து காம்போசிட்டாக இருந்தால், எண்ணுங்கிறது பகு எண்ணாக இருந்தால் எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். a power p into b power q into c power r dot dot dot. இதுல இந்த a b c இதெல்லாம் என்னது அப்படின்னா இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ், பகா எண். இந்த p q rங்கிறது ரெஸ்பெக்டிவ் பவர்ஸ், அதனுடைய அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனுடைய ரெஸ்பெக்டிவ் பவர்ஸ். எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு பகு எண். எந்த பகு எண்ணையும் இப்படி எழுத முடியும். இந்த மாதிரி எழுதக்கூடியது வந்து யூனிக் அப்படின்னா என்னதுன்னா ஒரே ஒரு வகையில மட்டும்தான் இது மாதிரி எழுதும். ஒரே ஒரு வகையில மட்டும்தான். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களாங்க? ஸோ எண் அப்படிங்கிறது எந்த ஒரு காம்போசிட் நம்பரையும் இந்த ஃபார்மேட்ல எழுத முடியும். a பவர் p into b பவர் q into c பவர் r அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுத முடியும். இப்படி எழுதுறது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி எழுதக்கூடியது ஒரே ஒரு மெத்தட் தான். நான் சொல்லியிருக்கேன், 12ங்கிறத இந்த மாதிரி ஒரே ஒரு மெத்தட்ல தான் எழுத முடியும். வேற எந்த மெத்தட்லயும் உங்களால எழுதவே முடியாது. வேற எந்த பிரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எழுதவே முடியாது. இது எல்லா எண்களுக்குமே பொருந்தும். இந்த மாதிரி எழுதுறது ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஏன் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், அது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறது வந்து சின்ன நம்பரா இருந்துச்சு அப்படின்னா இப்போ 10ங்கிற நம்பருக்கு வந்து உடனே சொல்லிடலாம் 1 2 5 10 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ மொத்தம் எத்தனை வகுத்திகள்? டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் 4. பட் பெரிய நம்பரா இருந்தா எப்படி சொல்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லணும் 500 வகுக்கக்கூடிய வகுத்திகள் எத்தனை? 500 எத்தனை எண்கள் வகுக்கும்? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஃபார் 500? எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? லேட் ஆகும்ல. பட் எனக்கு 30 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிப்பேன். எப்படி? அதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி நம்பரை எழுதணும் அப்படின்னா உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இது வந்து மொத்த வகுத்திகள். இதை முதல்ல எழுதிக்கங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் மொத்த வகுத்திகள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. எண்ணுங்கிறது ஒரு பகு எண்ணாவும் இருக்கலாம், நேச்சுரல் நம்பரா கூட இருக்கலாம். மொத்த வகுத்திகள் இது பிரைம் நம்பரா இருந்தா நமக்கு தெரியும். பிரைம் நம்பர்ஸ்க்குலாம் 2 வகுத்திகள் தான். பட் காம்போசிட் நம்பருக்கு எத்தனை வகுத்திகள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எழுதிட்டீங்களா? ஸோ இப்போ ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 40 வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை அப்படிங்கிறத பார்க்க போறேன். 40 வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 40?
அப்போ 40 இந்த மாதிரி எழுதணும். சரி, இந்த மாதிரி நான் எழுதுற மெத்தட் எப்படிங்க சார் எழுதலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த மெத்தட். இங்க பிரை நம்பரால வகுங்க. 40 2ஆல வகுக்கலாம் 20, 20 2ஆல வகுக்கலாம் 10, 10 2ஆல வகுக்கலாம் 5. அவ்வளவுதான். இதுக்கு மேல எதையும் வகுக்க முடியாது. அப்போ 40ங்கிறது எத்தனை அப்படின்னா 2 2ங்கிறது 3 தடவை வரும், 5ங்கிறது ஒரு தடவை வரும். இதுதான் 40. ஸோ 40 is equal to 2 power 3 into 5 power 1. அப்போ டோட்டல் டிவைசர்ஸ் என்னது? அப்போ டோட்டல் டிவைசர்ஸ் சொல்லக்கூடிய மொத்த வகுத்திகள். ஸோ மொத்த வகுத்திகள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்க பாருங்க, மொத்த வகுத்திகள் மேல பவர் இருக்கு தெரியுங்களா? பி q, அதாவது என்னங்கிற நம்பரை இப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். எப்படி எழுதலாம்? a power p into b power q into c power r. இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேல உள்ள பவர் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்ன கூட்டி பெருக்கணும். p plus 1 q plus 1 r plus 1. அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ். அதாவது இங்க 3 இருக்கா, 3க்கு என்ன பண்ணணும்? 4. 1 இருக்கா, 2 போடணும். அப்போ 40 வகுக்கக்கூடிய வகுத்திகள் எத்தனை அப்படின்னா 8. மொத்தம் 8 வகுத்திகள் வகுக்கும். அது அதெல்லாம் 8 வகுத்திகள் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். அதெல்லாம் 8 வகுத்திகள். 40 வகுக்கக்கூடிய 8 வகுத்திகள் என்ன அப்படின்னா நீங்க எழுதி பாக்குறதுனா நமக்கு லேட் ஆகும். 1 2 4 5 8 10 20 40. ஸோ மொத்தம் 8 வகுத்திகள் இருக்கு. இப்போ நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதுக்கு இதே மாதிரி கண்டுபிடிங்க. எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ். 30 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம், எந்த நம்பரா இருந்தாலும் சரி. இல்லை கொஞ்சம் பெரிய நம்பரா இருந்தா கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா 1 நிமிஷத்துல கண்டுபிடிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி 30 செகண்ட்ஸ்ல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்த நம்பரோ அந்த நம்பரை சக்சஸிவா டிவைட் பண்ணணும். இங்க இந்த பக்கம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி என்ன இருக்கும்? பிரை நம்பர் தான் இருக்கணும். அப்போ வகுத்தீங்கன்னா அப்போ அந்த நம்பரை எழுதிட்டேன் பாருங்க. 40 வந்து 2 3 இது ஈஸி. உங்களால இந்த இது போடாமே கூட எழுத முடியும் என்னால. சரிங்களா? எப்படி எழுதணும்? 40னா 8 5 40, 8னா 2 power 3. எல்லாத்தையும் பிரைம்ல எழுதணும். அப்ப 5 பவர் 1. சரிங்களா? இதுதான். இந்த மாதிரி எழுதின பின்னாடி பவர்ல ஒண்ணு கூட்டிக்கணும். ஓகே ஃபைன். நான் சொல்றதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப். கொஸ்டின் இதுதான். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப் 120. 120 கேட்கலாம். எப்படி கேட்கலாம் தெரியுமா? 120 வகுத்திகள் எத்தனை, 120 காரணிகள் எத்தனை, எல்லாமே கேட்கும். எல்லாமே ஒண்ணுதான். டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 120. 120 காரணிகள், 120 வகுத்திகள் எத்தனை அப்படிங்கிறது போகணும். பாருங்க, உடனே நான் எழுதி முடிச்ச உடனே ஆன்சர் பண்ணிட்டீங்க. 16 நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அது போல. வெரி குட். எப்படி எழுதுனீங்க அப்படின்னா என்னால இப்போ 120 எப்படி எழுதலாம் அப்படின்னா 120 அப்படிங்கறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 12. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 மெத்தட்ல எப்படி எழுதலாம்னு நான் சொல்றேன் பாருங்க ஃபாஸ்டா. ஸோ 120 எப்படி எழுதுவேன்? 12 into 10 எழுதுவேன். ஓகே, இது இன்னும் பிரை நம்பரே கிடையாது. 10 எப்படி எழுதுவீங்க? 2 into 5 எழுதுவீங்க. 12 எப்படி எழுதுவீங்க? 4 into 3 எழுதுவீங்க. அப்ப 4 எப்படி எழுதுவீங்க? 2 into 2 into 2. அப்போ 2 into 2 into 3 into 2 into 5. ஸோ தேர்ஃபோர் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 power 3 into 3 power 1 into 5 power 1. This method is unique. இது ஒரே ஒரு முறையில தான் எழுத முடியும். அப்படி இல்லைன்னா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா 120 சக்சஸிவா டிவைட் பண்ணுங்க. 2 60 2 30 2 15 3 5. இங்க பாருங்க 2 2 2. இதான் பெட்டர் மெத்தட். 2 2 2. ஸோ 2 power 3 3 power 1 5 power 1. அவ்வளவுதான். இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா அப்போ மொத்த வகுத்திகள் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். மொத்த வகுத்திகள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மொத்த வகுத்திகள் அப்படிங்கிறது மேல உள்ள பவரோட ஒண்ண கூட்டிக்கங்க 4, இங்க ஒண்ண கூட்டிக்கங்க 2, இங்க ஒண்ண கூட்டிக்கங்க 2. பரவாயில்ல, ரொம்ப ஃபாஸ்டா எல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆன்சர் 16. ஸோ 30 செகண்ட்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்றீங்க. 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 120. 120 காரணிகள் வகுத்திகள் எத்தனை? அடுத்து சொல்றேன். எப்பவுமே மேத்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதுல வந்து சில ஒரு ஒரு அந்த கணிதத்தோட ஒரு இன்வால்வ் ஆயிருக்கும். ஒரு கணிதத்துக்குன்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே மெத்தட்ல போட முடியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஒவ்வொரு மெத்தட்ல போடுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்தே நிறைய நம்ம கத்துக்கலாம். நானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்தே கத்துக்குவேன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் சில மெத்தட் அதை விட கொஞ்சம் ஃபாஸ்டா போடக்கூடிய மெத்தட் இருக்கும். அது மாதிரி இப்ப நான் டிவைசஸ் இப்படி கத்துங்கன்னு சொன்னா நீங்க இன்னொரு மெத்தட்ல இன்னும் ஃபாஸ்டா கூட சொல்லலாம். இப்ப அது மாதிரிதான் நான் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்க போறேன். சரிங்களா? லாஸ்ட் ஸ்டெப்புங்கிறதா ஃபார்முலாங்க. இந்த மாதிரி எழுதின பின்னாடி மேல இருக்கிறதுல பவர்ல ஒண்ணு கூட்டிக்கணும். 3னா 4, 1னா 2, 1னா 2.
ஸோ அதான் அந்த அதான் அந்த இது ஃபார்முலா. நான் சொன்னதே அந்த ஃபார்முலா தான். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இதெல்லாம் எழுதாம இங்க எழுத கேட்காதீங்க எதுவுமே. சரியா? இங்க எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எழுதிட்டா மேல உள்ளதை ஒன்ன கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து find the number of divisors of 10,000. கொஸ்டின் கேட்பாங்க, 10,000 வகுக்கும் வகுத்திகள் எத்தனை, அல்லது total number of divisors of 10,000. find the total number of divisors of 10,000. 10,000 வகுக்கும் வகுத்திகள் அல்லது காரணிகள் எத்தனைன்னு கேட்பாங்க. சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க, சீக்கிரம் போடுங்க. இதை 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே போடலாம். அதை உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சந்தோஷ், நரேஷ், முத்து நாச்சியார், முரளி, இன்னும் பலர். சரிங்களா? தேவிகா. சரிங்களா? எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு அதை சொல்லுங்க, பிராங்கா சொல்லுங்க. சியா, பெனிட்டா, எல்லாருமே எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு, எவ்வளவு நேரம் ஆச்சுன்றது எனக்கு சொல்லுங்க. செகண்ட்ஸ் எவ்வளவு ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. எல்லாம் நீங்க மோஸ்ட்லி செகண்ட்ஸ் தான் ஆன்சர் பண்ணிருந்தீங்க. 25 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ். வெரி குட். சப்போஸ் இதையே நல்லா புரிஞ்சுக்கங்க, இதையே நான் 1 பில்லியன் கேட்கிறேன். சரிங்களா? 1 பில்லியன். 1 பில்லியனுக்கு எத்தனை ஜீரோ? 1 பில்லியனுக்கு 9 ஜீரோ. ஏன்னா 1 கோடினா 7 ஜீரோ. 100 கோடிங்கிறது தான் 1 பில்லியன். பி ஃபார் பாம்பே. பில்லியன். மில்லியன்னா 6 ஜீரோ. சரிங்களா? இப்போ இதே 1 மில்லியன் 1 பில்லியன் அப்படின்னு நான் சொன்னேன்னா இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதையும் சொல்லுங்க. அப்படியே நீங்க சொன்னவங்க, இதே 1 பில்லியன், 10,000 கிடையாதுங்க, 10,000 கிடையாது, 1 பில்லியன் எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. 40 செகண்ட்ஸ். ஒருத்தர் ஆன்சரே சொல்லிட்டாரு. மத்தவங்க அதான். சப்போஸ் ஒவ்வொருமே மேத்தமேட்டிக்ஸோட பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமா நம்ம அணுகலாம். ஒவ்வொரு ப்ராப்ளத்தையுமே வேற வேற விதையில நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? சோ 10,000 நீங்க தானாவகுத்தல் போட்டீங்க, இல்ல 1 பில்லியன் தானாவகுத்தல் இப்படி போட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2ல இருந்தோ 5ல இருந்தோ வகுத்துட்டு இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே வால் போயிட்டே இருக்கும், பட்டை மாதிரி போயிட்டே இருக்கும். இங்க நான் என்ன போறேன் அப்படின்னா, இந்த 10,000 எப்படி எழுத போறேன் பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. சோ இதான் அந்த ஒரு மேத்தமேட்டிக்கல் அந்த அப்ரோச். 10,000 அப்படிங்கறத நான் என்ன எழுதுவேன் அப்படின்னா, இது 10 பவர் 4ன்னு அர்த்தம். அப்ப 10 பவர் 4 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 10 எப்படி எழுதலாம்? திஸ் இஸ் a பவர் 4. 10 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 5 to the power 4ன்னு எழுதலாம். அப்போ ab பவர் 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா a பவர் 4 into b பவர் 4ன்னு எழுதலாம். அவ்வளவுதானே. இப்ப பாருங்க, உடனே எழுதிட்டேன்னா, இந்த ஃபார்மேட்ல எழுதிட்டேன்னா, திஸ் இஸ் த யூனிக் ஃபார்மேட். therefore the total number of divisors என்னதுன்னா 5 into 5 25. அதே மாதிரிதான் 1 பில்லியனை ஈஸியா எழுதலாம். திஸ் இஸ் நத்திங் பட் 10 to the power 9. அப்போ நமக்கு தெரியும் திஸ் இஸ் 2 power 9 into 5 power 9. அடுத்த லைன்லேயே ஆன்சர் எல்லாருமே பண்ணிருக்கீங்க. 10 into 10 100. தட்ஸ் ஆல். இப்ப நான் சொன்னது புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? புரியுதா நான் சொல்றது? சரிங்களா? ஸோ ஒரு 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 மேத்தமேட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா, கணிதத்துல அந்த கணிதத்தை இன்னும் ஷார்ட்டா பண்ணலாம், இன்னும் முடிஞ்சா இன்னும் கூட ஷார்ட்டா பண்ணலாம். அதுக்குரிய அந்த ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் ஒரு கிளாரிட்டி இருந்தா போதும். இப்ப இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இதே ஒரு 20,000 கேட்கறாங்க, இல்ல 20 லட்சம் கேட்கறாங்க, இல்ல 20 கோடி கேட்கறாங்க, இல்ல 20 கோடி கேட்கறாங்க. 20 கோடியை வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனைன்னு கேட்கறாங்க. அப்ப 20 கோடியை வகுக்கக்கூடிய எண்கள் எப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 2 தனியா வச்சுக்கோ, 10 கோடி எடுத்துக்கோ. 10 கோடினா என்னதுன்னா, 10 கோடினா 1 கோடினா 7. அப்போ 1 கோடினா 7 ஜீரோ. அப்போ 10 கோடினா 8 ஜீரோ. அப்போ இது எப்படி அப்படின்னா, இது 2 power 8 into 5 power 8. ஆனா ஏற்கனவே 2 into தான் இருக்கு. அப்ப 2 கொஞ்சம் கூட வரும்ல. அப்போ இது என்ன வரும் அப்படின்னா 2 power 9 into 5 power 8. நான் சொல்றது புரியுதா? அப்ப எனக்கு அடுத்த லைன்லயே ஆன்சர் வந்துருவேன். அப்போ 20 கோடியை வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னா 10 into 9. So therefore answer is 90. ஃபாலோ பண்ண முடியுதா பாருங்க. சோ என்ன இல்ல சார், நான் வகுக்கிறதுனா இவ்வளவு பெரிய கோடியெல்லாம் கேட்க மாட்டாங்க. வேற எந்த நம்மளோட எய்ம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மட்டும் கிடையாது. வேற இதை பேசிக்கா வேற எந்த காம்படிட்டிவ் கான்செப்ட்ஸ் கிளியரா இருந்தா நீங்க எந்த ஹையர் லெவல் கேட் லெவலுக்குலாம் நான் வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கேட்டுக்கெல்லாம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஐஐடி மேத்ஸ்க்கு எடுத்திருக்கேன். இந்த கேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈவன் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கே தனியாவே கேட்டுக்கெல்லாம் எடுத்திருக்கேன். கேட்டுங்கிறது ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி யூஜி முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் அவங்க கேட் எழுதுவாங்க. கேட்டுங்கிறது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் த வேர்ல்டு. காமன் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எம்பிஏ ஐஐஎம்ஸ் போறது. ஸோ அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸ் தான். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டியா இருந்தா ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணவே முடியாதீங்க. அங்க ரொம்ப பெரிய பெரிய லெவல்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கான்செப்ட்ஸ்
நல்ல கரெக்டா இருந்தது அப்படின்னா ஸோ யூ கேன் ஆன்சர் ஃபாஸ்ட். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ நம்பர் ஆஃப் டிவைசஸ் உங்களால எந்த நம்பர் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கேட்க முடியும். அதுக்குரிய நம்ம வந்து சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ எல்லாருமே ஒரே ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் கேட்கறேன், முடிஞ்ச வரைக்கும். சரிங்களா? ஆன்சர் பண்ணுங்க, எழுதியே ஆன்சர் பண்ணுங்க. சில பேர் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு கிராஸ்பிங் கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா நீங்க யாரெல்லாம் உங்களால முடியுதுன்னு பாருங்க. போத 3000 வகுக்கும் வகுத்திகள் எத்தனைங்கிறது பேனா எடுக்காம ஆன்சர் பண்ண பாருங்க. இப்ப பேனா எடுக்காம சில பேருக்கு, மத்தவங்க எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களால இருந்தா சில பேர் ட்ரை பண்ணுங்க, அப்புறம் நீங்க எழுதிக்கங்க. பேனா எடுக்காம உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. 3000 பேனா எடுக்காம ஆன்சர் பண்ணணும். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஃபார் 3000? எப்பவுமே மேத்ஸ்க்கு ஆப்டிடியூட்ல என்ன ஸ்டெப் அப்படின்னா, நான் கேட்டுக்கு எக்ஸாம் சொல்லுவேன், மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு மென்டலி. இந்த பேனாலாம் எடுத்து எழுதிட்டு கூடாது. பட் அதுக்காக நான் இங்க டிஎன்பிசி நீங்க பேனா எடுத்து எழுதுங்க. சரிங்களா? இங்கேயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பேனா எடுக்காமே ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நமக்கு பேனா எடுத்தாவது ஆன்சர் பண்ணணும். எனக்கு வந்து 25க்கு 24 25 பண்ணி ஆகணும் நீங்க டிஎன்பிசி. இப்ப 3000 வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை? இப்ப நான் எப்படி பேனா எடுக்காம பண்ணா 3000 1000 1000 2/3 வந்துடும். சரிங்களா? அப்போ 5/3 வந்துடும். இது 3ங்கிறதுனால எக்ஸ்ட்ரா 3/1 வந்துடும். சரிங்களா? அப்போ 2/3 3/1 5/3 புரிஞ்சுதுங்களா? அப்போ 4 × 2 × 4. அப்போ 4 × 2 × 4னா 8 தாங்க 32. இப்ப நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. புரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இப்ப எழுதிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இல்லைனாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 3000 நீங்கள் இதே மாதிரி வகுக்கலாம். இதே மாதிரி நீங்க வகுத்துட்டே போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி என்ன மெத்தட் ரொம்ப ஷார்ட்டா போறது அப்படின்னா, 3000 என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 × 1000. அப்போ இது வந்து 3/1. 1000ங்கிறது நமக்கு தெரியும் 2/3 × 5/3. அப்போ இந்த மெத்தட் இஸ் யூனிக். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் 1 இருக்கா? 2. இந்த 3 4 ஆகும். இந்த 3 4 ஆகும். அப்ப எவ்வளவு? 8 32. இது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மெத்தட். சரிங்களா? இந்த டானா வகுத்தல் வந்து சில பேருக்கு நான் இது எனக்கு தெரியல சார், இதுலயே நான் போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுவீங்க. அப்போ 2 2 250. அடுத்து ஒரு 2 3 2 6 15 7 2 14 10 2 10. அடுத்து 5 7 5 35 25 5. அடுத்து 5 15 5 25. அடுத்து 5 3 பாருங்க, 2 3 இருக்கு. கரெக்டா? அடுத்து ஒரு 3 இருக்கு. சரி, 3 2 இருக்கு, ஒரு 3 இருக்கு, 3 5 இருக்கு. அவ்வளவு கிளியர். இப்ப நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? இது வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் கேட்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு எண்ணை கொடுத்து மொத்த வகுத்திகள் எத்தனை? நார்மலா இங்க டிஎன்பிசி தான் சின்ன நம்பர் தான் கொடுக்குறாங்க. அதில் சொல்ல போனா அந்த கொடுக்குற நம்பரை வந்து நீங்க வந்து நம்பரை வகுத்திகளே கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட நம்பர் தான் கொடுப்பாங்க. 42 45 அப்படிங்கிற மாதிரி பெரிய நம்பர் சில சமயம் கொடுப்பாங்க. பட் இது வந்து ஈஸியான மெத்தட் கண்டுபிடிக்கணும். கிளியர்? அடுத்த டாபிக் போலாமா? அதே மாதிரி ஏதாவது இதுல டவுட் இருந்ததுனாலும் கிளியரா கேளுங்க. இல்ல சார் எனக்கு இந்த ஸ்டெப் சொல்லுங்க அப்படிங்கனாலும் திரும்ப கேளுங்க. புதுசா வந்து எப்படி சார் பவர் 1 வருது கூட வருதுன்னு லேட்டா வந்தவங்க கேட்காதீங்க. அதுதான் கேட்காதீங்க. ஆரம்பத்துல இருந்து நீ அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கேளுங்க. சரிங்களா? நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல நீங்க ஏதாவது நம்பர் கொடுத்து சார் இந்த நம்பர் கண்டுபிடிங்க சார் அப்படின்ற மாதிரி கூட கொடுங்க. எது வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம். இதுக்குரிய ஆன்சர் என்ன? ஆன்சர் யாரும் டைப் பண்ணாதீங்க, நான் சொல்லும் போது மட்டும் டைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இப்ப யாருமே டைப் பண்ணாதீங்க, நான் சொல்லும் போது டைப் பண்ணுங்க. இப்ப யாரும் டைப் பண்ணாதீங்க, நீங்க நோட்ல போட்டு வச்சுக்கோங்க ஆன்சர். அவ்வளவுதான். ABCD அப் டு ZX ஆர் 26 நேச்சுரல் நம்பர்ஸ். அது ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர். அது ஏங்கிறது ஒரு நம்பர், பிங்கிறது ஒரு நம்பர், சி என்ன வேணாலும் இருக்கலாம். அது என்னன்னே தெரியாது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x minus a, x minus b into x minus c into x minus y into x minus z? இன்னொரு ஆப்ஷன்ஸ் மிஸ்ஸிங். ஆப்ஷன் இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டுபிடிக்க இயலாது. அதாவது கொடுத்திருக்க தகவலை வச்சு கண்டுபிடிக்க இயலாது. கேன் நாட் பி டிட்டர்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது டேட்டா நாட் சஃபிஷியன்ட். ஏன்னா எனக்கு எந்த நம்பர்னு தெரியாது, ஏதோ ஒரு 26 நேச்சுரல் நம்பர்னு சொல்றாங்க. என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். கண்டுபிடிக்க இயலாது. இந்த 5வது வந்து ஒரு ஆப்ஷன். டிஎன்பிசியில் சொல்ற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. அந்த 5வது ஆப்ஷன் வந்து எனக்கு விடை தெரியவில்லை அப்படிங்கிற அந்த ஆன்சர் கிடையாது. இங்க வந்து cannot be determined, கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது ஆன்சர். இப்ப டைப் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. 0 பண்ணிருக்கீங்க. 0 1 1 இ. ஆக்சுவலா இது வந்து
ரொம்ப 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 ஒரு எளிமையான வினா. இது ஈவன் யூபிஎஸ்சி பிரிலிம்ல கேட்ட வினா. இதே டிஎன்பிசியில 2 தடவை கேட்டிருக்காங்க. இது யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் ஐக்யூ கொஸ்டின் சொல்லலாம். ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு கேள்வி. ஏன் இதை சர்வதேச தரம் வாய்ந்த கேள்வி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த கேள்விக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸி. பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சா போதும். எத்தனாவது கான்செப்ட்? 6வது படிச்சாலே அதிகம். 6வது படிக்கிற கான்செப்ட் இருக்கே, அந்த கான்செப்டே உங்களுக்கு அதிகம். சோ இதுல என்ன யூஸ் பண்ண போறீங்க பாருங்க. ABCD XYZ ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர். இது ஏதோ ஒரு இயல் எண்கள். அது என்ன இயல் எண்ணு தெரியாது. அது ஏதோ ஒரு இயல் எண் அப்படின்னா இதோடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. எதோடைய மதிப்பு அப்படின்னா x மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் சி. இப்படியே பாத்தீங்கன்னா மொத்தம் நான் ஒரு 26 நம்பரை பெருக்கிறேன். 26 நம்பரை பெருக்கினா அதோடைய மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. இப்படியே நீங்க எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் சின்னு எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ங்கிறது நமக்கு 0ன்னு தெரியும். சோ நான் சில நம்பரை பெருக்கிறேன், 26 நம்பரை பெருக்கிறேன். அந்த 26ல ஒரு நம்பர் 0. அப்படா ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இப்ப புரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அதாவது நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க 0. சில பேர் ஆன்சர் 1 மத்தது சொல்லியிருக்கீங்க. அதனால நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். சோ பாருங்க, திஸ் இஸ் இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நான் ஒரு ஆப்ஷன் ஒண்ணு வச்சிருக்கேன், ரொம்ப பெரிய நம்பரா ஒரு ஆன்சர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு டிங்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடியே 20,40,000 அப்படின்னா நிறைய பேர் அதை போடுவாங்க. ஏன்னா சார் இவ்வளவு நம்பரை பெருக்கிறமே அதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு கான்செப்ட் தெரியணும். என்னன்னா ஸ்கூல் லெவல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு நம்பரை 0வால பெருக்கிறீங்கன்னா, அல்லது நான் நிறைய நம்பரை பெருக்கிறேன் அதுல ஒரு நம்பர் 0 அப்படின்னா கண்டிப்பா அதோடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா அதோடைய மதிப்பு 0 அப்படிங்கிறதா இதுல முக்கியமானது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து ஒரு எண்கள்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அடுத்த டாபிக்ஸ் போலாம். நான் அடுத்த டாபிக்னா சிம்பிளிபிகேஷன்லே தான். இந்த சிம்பிளிபிகேஷன்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் முடிச்சுட்டு சப் டாபிக்ஸ் எல்லாம் முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் சிம்பிளிபிகேஷன்ல இது வரைக்கும் டிஎன்பிசியில கடந்த ஒரு 3 வருடங்களாகோ 4 வருடங்களாகோ என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்களோ அதுல எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதையும் தவிர நிறைய கேள்விகள் சால்வ் பண்ண போறோம். அதே மாதிரி ஸ்கூல் டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய புத்தகத்தையும் இதையும் சால்வ் பண்ண போறோம். சிம்பிளிபிகேஷன் சம்பந்தமா என்னெல்லாம் ஸ்கூல் டெக்ஸ்ட் புதுசா புத்தகத்துல என்னெல்லாம் வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, இதை ஆன்சர் பண்ணுங்க. முதல் கொஸ்டின்ஸ் புரிஞ்சுட்டீங்களான்னு பாருங்க. 300 பக்கங்கள் அளவுள்ள ஒரு புத்தகத்தில், அந்த புத்தகத்தோட 300 பக்கங்கள் இருக்குங்க. அந்த பக்கங்களுக்கு எண்களில் எத்தனை எண்கள் வேணும்? அந்த புத்தகத்தை நீங்க டைப் பண்ண போறீங்க. அதாவது இப்படி வச்சுங்களேன், 1ல இருந்து 300 வரைக்கும் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா எத்தனை எண்கள் எழுத வேண்டி வரும்? How many digits are required for numbering the pages of a book having 300 pages? 300 பக்கங்கள் அளவுள்ள புத்தகத்தில் பக்கங்கள் எண்களில் எத்தனை எண்கள் தேவை? பக்கங்களை நீங்க எழுத போறீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 100ன்னு ஒரு பக்கத்தை பிரிண்ட் பண்ணணும்னா 3 எண்கள் வேணும். 75ங்கிற பக்கத்தை எழுதுறதுன்னா 2 எண்கள் வேணும். அது மாதிரி 1ல இருந்து 100 வரைக்கும் 100ல 300 வரைக்கும் புத்தகங்களை நீங்க எழுதலாம். இப்படி கேட்கலாம். இல்ல வேற எந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு டைப்பிஸ்ட் 1ல இருந்து 300 வரைக்கும் டைப் பண்றாங்க. 1 அடுத்து 2 அடுத்து 3 அடுத்து 4 அப்படின்னு 300 வரைக்கும் டைப் பண்றாங்க. எத்தனை முறை அவங்க அந்த கீ பிரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது அடிக்கடி நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதுதான். அல்லனா நீங்க 1ல இருந்து நீங்க 300 வரைக்கும் எழுதுறீங்க, எத்தனை எழுத்துக்களை எத்தனை எண்களை எழுதிருப்பீங்க? இப்ப 300ன்னு எழுதுறதுக்கு 3 எண்கள் வேணும். என்னது? 3 0 0 அது மாதிரி. இப்ப கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிங்க. ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கங்க, ஆனா எனக்கு ஆன்சர் வரணும். ஐ வெயிட். ஸோ இது எப்படிங்க சால்வ் பண்றது அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் டீட்டெயில்டா. 1ல இருந்து 9 வரைக்கும் டைப் பண்றதுக்கு அல்லது பிரிண்ட் பண்றதுக்கு எனக்கு மொத்தம் எத்தனை எண்கள் தேவைப்படும் அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒரு டிஜிட் நம்பர். அப்போ 1 × 9, அப்போ 9 எண்கள் தேவைப்படும். அடுத்து 10ல இருந்து 99 வரைக்கும், ஏன்னா 100ங்கிறது 3 இலக்கம் ஆயிரும். அப்ப 10ல இருந்து 99 வரைக்கும்னா மொத்தம் எத்தனை எண்கள் உள்ளது சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. 10ல இருந்து 99க்குள்ள மொத்தம் எத்தனை எண்கள் உள்ளது அப்படின்னா 99 - 9. சரிங்களா? அப்போ மொத்தம் 90 எண்கள் உள்ளன. இந்த 90 எண்களுக்குமே 2 இலக்கங்கள். அதனால 2 × 90, அப்போ 180. அடுத்து 101ல இருந்து 300 வரைக்கும் டைப் பண்ண போறேன். புத்தகத்துல பேஜஸ் பிரிண்ட் பண்ண போறேன்.
அப்ப 101ல இருந்து 100 இருந்தே 300 வரைக்கும். ஏன்னா 99க்கு அடுத்த நம்பர் 100ல இருந்தே 3 இலக்கம் ஆரம்பிச்சிடும். 100ல இருந்து 300 அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை எண்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். 100 இதுலதான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். 1 2ல ஒரு நல்ல படிச்சவங்க, நல்ல கணிதம் தெரிஞ்சவங்க கூட ஒண்ணு அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருவீங்க. சரிங்களா? 100 100 200 201 199 அப்படின்ற மாதிரி வரும். மொத்தம் வந்து 201 நம்பர். ஏன்னா 100ஐயும் சேர்க்கணும், 300ஐயும் சேர்க்கணும். அல்லது 99ல இருந்து எத்தனையை கூட்டினா 300 வரும். அவ்வளவுதான். இங்க 9ல இருந்து எத்தனையை கூட்டினா 99 வந்துச்சு, 90. அப்ப 99ல இருந்து எத்தனையை கூட்டினா 300 வரும். சரிங்களா? சோ அப்ப 201. வெரி குட். ஸோ 3 into 201. 3 into 201 அப்படிங்கிறது என்னதுன்னா 603. அப்ப இதை பெருக்குங்க. அதான் ஆன்சர். 9 3 12க்கு 2, மீதி 1, 8 1 9, 6 1 7. ஸோ ஆன்சர் வந்து 792 டிஜிட்ஸ். 792. புரியுதா? ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். ப்ளீஸ் டெல் அகைன். ஓகே. ஸோ அதாவது 1ல இருந்து இது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த முதல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சில பேருக்கு இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு நான் இப்போ நீங்க ப்ளீஸ் டெல் அகைன் கேட்டீங்களா, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு பேசிக்கா கொஸ்டின் கேட்குறேன். இங்க பாருங்க. நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த மாதிரி 11 தடவை நான் டைப் படிச்சிருக்கேன், அல்லது 11 எழுதியிருக்கேன். இதுல மொத்தம் எத்தனை இலக்கங்களை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. மொத்தம் எத்தனை இலக்கங்களை யூஸ் பண்ணியிருக்கேன்? 1ல இருந்து 9 வரைக்கும் 9 பிளஸ் 10க்கு 2 பிளஸ் 9க்கு 2, அப்போ 13 இலக்கங்களை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இப்ப கேட்கறாங்க. அப்போ இது மாதிரி 1ல இருந்து 11க்கு 13 இலக்கங்கள்னா 1ல இருந்து 300க்கு எத்தனை இலக்கங்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த 100ல இருந்து 300 தான் நான் பிரிச்சிருக்கேன். ஒற்றை ஒரு இலக்கம் உள்ளதெல்லாம் 9 வரைக்கும் நம்பர், 2 இலக்கங்கள் உள்ளதெல்லாம் 10ல இருந்து 99, 3 இலக்கங்கள் உள்ளதெல்லாம் 100ல இருந்து 300 வரும். சரிங்களா? சரி. இப்ப இதை வேற மாதிரி கேட்பாங்க, கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப சொல்லுங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. 22 முதல் 222 வரை எழுதுவதற்கு தேவைப்படும் எண்கள் எத்தனை? சொல்லுங்க பார்க்கலாம். How many digits? இங்கிலீஷ்ல how many digits are required? How many digits are required to write from 22 to 222? அப்படின்னு என்னதுன்னா 22 23 24 25 இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்லாம், இந்த 7 எண்கள்லாம் எழுதும். 22ல ஆரம்பிச்சு 222 வரைக்கும் நான் எழுதுறதுக்கு எத்தனை இலக்கங்கள் தேவை? ஆன்சர் பண்ணுங்க. சூப்பர், உடனே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 520ன்னு சொல்லியிருக்கீங்க. மற்றவங்க சொல்லுங்க. டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்திருக்கேன். ஓகே, எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஆன்சர் சொல்றீங்க. ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு இடத்துல இருந்து ஆன்சர் பண்றதுனால, ஆன்லைன்ங்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு இடத்துல இருந்து ஆன்சர் பண்ணுவீங்க. பார்க்கலாம் என்ன ஆன்சர் அப்படின்ட்டு. 22ல இருந்து 222. என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோ. 22 to 222. 22ல இருந்து 99 வரைக்கும் 2 இலக்கங்கள் வேணும். அப்போ 2 into எத்தனை டிஜிட்ஸ்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100ல இருந்து 222. அப்போ இப்ப 100ல இருந்து 99ல இருந்து 222. இப்ப 92ல இருந்து 99. இதான் பிரச்சனையே நமக்கு. 22ல இருந்து 99 மொத்தம் எத்தனை இலக்கங்கள் நமக்கு தேவை அப்படின்னா, இந்த 21 இங்க மிஸ்ஸிங்க. அப்ப 99ல இருந்து 21 கழிக்கணும். 99ல இருந்து 21 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா எத்தனை வரும்? 8, இங்க 7. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா, இது வந்து 78. அப்போ 78 2 அப்படிங்கிறது என்னதுன்னா 156. சரியா? அடுத்து இங்க 100ல இருந்து 222 எண்கள் இருக்கு. அப்ப 222 மைனஸ் 99. அல்லது 100ல இருந்து நீங்க பாருங்களேன், 100ல இருந்து 122. சரியா? 100ல இருந்து 122. அப்புறம் 100 வந்து சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 123. சோ 3 9 3 2 6 1 3 3. ஸோ 9 6 15க்கு 5, மீதி 1, 6 6 12க்கு 2, மீதி 1. ஸோ ஆன்சர் வந்து 525. இப்போ சில பேருக்கு 35 வந்திருக்கு. எப்படி 35 வந்தது? ஏன்னா நீங்க கரெக்ட் தான், நீங்க நல்லா மேத்ஸ் போடுவீங்க. ஆனா ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக், அடிஷன் மிஸ்டேக்ஸ்ல. கரெக்டா? சார் 2 into 78 புரியல. சரி, 2 into 78 புரியல. எப்படின்னா ஒண்ணும் கிடையாது. 22ல இருந்து 99 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கு? அவ்வளவுதான். அததான் கண்டுபிடிச்சு. 22ல இருந்து 99 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கு? அதான் இப்ப கொஸ்டினே. அதான் 22ல இருந்து 99.
அப்போ எனக்கு எந்த நம்பர் வேணாம் அப்படின்னா 21 நம்பர் வேணாம். மொத்தம் 99 நம்பர் எடுத்துட்டீங்கன்னா 99 நம்பர்ல 22ல இருந்து 99 வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணணும், எடுக்கணும். எத்தனை நம்பர் இருக்குன்னு காமிக்க. அப்போ எனக்கு தேவையில்லாதது 21 நம்பர் தேவையில்லை. அப்ப அதுல இருந்து 21 கழிச்சீங்கன்னா கிடைக்கிறது தான் என்னது 78. புரியுதா? புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க நிறைய பேர் வேற வேற ஆன்சர் சொன்னீங்க. இதே டைப்ல கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் சொல்றேன், அதுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. 300 கொஸ்டின் மறுபடியும் டிஸ்பிளே பண்ணுங்க. 300 கொஸ்டினா இதான் 300 கூடிய கொஸ்டின்ஸ். இதுக்குரிய ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கூட பாருங்க. 1 முதல் 9 வரை 1 × 9, 100 முதல் 300 வரை 201. ஒரு கணக்கு போடுறீங்களா? இதுல ஒரு கணக்கு எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. 49 முதல் போன ப்ராப்ளமே தான், அதுல 22 முதல்னு கேட்டேன், அதெல்லாம் எழுதிக்கங்க. அந்த கதையெல்லாம் நான் சொல்லல. 22 முதல், அதாவது 49 391 வரை எழுத தேவைப்படும் எண்கள் எத்தனை? How many digits are required to write down 49 to 391 numbers, natural numbers, இயல் எண்கள்? எல்லாருமே ஒரே ஆன்சரை சொல்லுங்க. சூப்பர். எல்லாருமே ஒரே ஆன்சர் போட்டிருக்கீங்க. சரியாகத்தான் இருக்கும் என நம்புகிறேன். 49 to 99 வரை எழுதுவதற்கு 2 × அப்போ 99 - 48 51. இது அவன்கிட்ட கேட்டுக்க, யாரும் வந்தாங்க. அடுத்து 100ல இருந்து 391. 100ல இருந்து 391னா 291 + 1 292. இது வந்து 102. இது 3 2 6, 9 3 27க்கு 7, மீதி 2, 2 6, 6 2 8. சூப்பர், எனக்கு சரியாக வந்து விட்டது. ஸோ 978 இஸ் த ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எலமெண்டரி. இது எப்படி நம்ம கரெக்டா கால்குலேஷன்ஸ் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக இதுல இன்னும் சம்ஸ் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது என்னது அப்படின்னா நார்மலா நம்ம சொல்லக்கூடியது போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. போர்ட் மாஸ் ரூல்னா அப்படின்னா எப்படி கால்குலேஷன்ஸ் போடுறது, வரிசை ஆப்ரேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, எதுக்கு ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ ஆன்சரே வித்தியாசம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், 2 + 5 × 3. இப்போ நம்ம பார்த்துக்கலாம், நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து தான் நம்ம ஆப்ரேஷன் தொடங்குவோம். சரிங்களா? எப்பவுமே இந்த மாதிரி இருந்ததுன்னா லெஃப்ட்ல இருந்து தான் நம்ம பண்ணணும் எப்பவுமே கணக்குல. அப்ப லெஃப்ட்ல இருந்து பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 + 5 7, 7 × 3 உடனே 21 சில பேர் போடுவாங்க. ஆனா அந்த 21ங்கிறது தப்பு. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் என்னதான் பெருக்கல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ 5 3 15 + 2 17. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 17 தான் சரியான விடை. இது போன்றது. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதா ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் அப்படின்ட்டு நீங்க பாலிட்டியில படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கிறதுல இந்தியாவில் ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியவங்க யாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகுறாங்க, ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது மரியாதை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்குதான் வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ரெண்டாவது யாரு, சும்மா ஒரு ஜெனரல் கேட்கறதுக்காக சொல்றேன். ரெண்டாவது யாரு? ரெண்டாவது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. மூணாவது யாரு? மூணாவது வந்து பிரைம் மினிஸ்டர். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் வந்துருவாரு. அப்புறம் ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ் வருவாங்க, அப்புறம் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அவங்களாம் வருவாங்க. சரிங்களா? ரைட். ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ். அப்போ எதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கறது ப்ரிஃபரன்ஸ்? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து என்ன சொல்லுவாங்க, முதல் போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் இதா சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா உங்களுக்கு வி அப்படின்னா வி போர்ட் மாஸ் வந்து என்ன அப்படின்னா விங்கிறது விண்குலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விண்குலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேல ஒரு கோடு போட்டோம். இப்படி மேல ஒரு கோடு போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா பிராக்கெட்ன்ற மாதிரி அர்த்தம். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ விங்கிறது குறியினா இங்க பாருங்க கோடு போட்டுக்கலாம், பெரிய கோடு இப்படி இப்படி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோடு போட்டா எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், யாராவது ஆன்சர் பண்ணுங்க. 2 - 4
மைனஸ் இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் என்ன? அப்படிதான் அந்த மேல கோடு போட்டிருப்பாங்க. அப்போ இப்படி கோடு போட்டாங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இந்த கோடு போட்டா ஒரு பிராக்கெட் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. கோடு போட்டா பிராக்கெட்டுங்கிற மாதிரி தான் கணக்கு. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 மைனஸ் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்போது 2 மைனஸ் இது ஒரு 2வா, அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இங்க நீங்க -4 -2ன்னு போட்டக்கூடாது. -4 -2ன்னு எடுத்து போட்டீங்கன்னா வேற ஆன்சர் வரும். -6 வரும். அப்போ ஆன்சர் வந்து -4 ஆயிடும். ஆக்சுவலா இதோட வேல்யூ வந்து 0. சரிங்களா? ரைட். ஸோ அதான் அந்த விண்கலம். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் அடைப்புக்குறி பிராக்கெட் இருக்குல்ல, பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை முதல் எவாலுவேட் பண்ணணும். நிறைய இருந்தாலும் முதல் பிராக்கெட் எல்லாம் முடிச்சுட்டு தான் மற்றதுக்கு போகணும். ஸோ அடைப்புக்குறி. ஸோ அடைப்புக்குறியில இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓனா என்னது அப்படின்னா ஆர்டர். ஸோ பீனா பிராக்கெட், வீணா விண்குலம், ஓனா ஆர்டர். ஆர்டர் அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆஃப்னு சொல்லுவாங்க. ஆஃப்னு வந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம பெருக்கல் போடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் half of 20? half of 20 என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லது 20ல் அரை அப்படின்னு சொல்லுவாங்க. 20ல் 1/2 தமிழ்ல சொல்றது. அப்ப இந்த இடத்துல half of 20 அப்படின்னா இது இந்த பெருக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லலாம். இந்த பெருக்கல் வந்து வகுத்தலுக்கு முன்னாடி போகும். சரிங்களா? ஸோ ஹாஃப். அதே மாதிரி ஆஃப்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே சமயத்துல அந்த ஆஃப் இந்த ஓன்னு சொல்லலாம், ஐன்னு சொல்லலாம். இங்க பாருங்க, இங்க ஓ கொடுக்கலாம் அல்லது ஐன்னு கொடுக்கலாம். ஐனா இண்டீசஸ். அப்போ ஓங்கிறது அடுக்கு வரும். அடுக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு 2 ஸ்கொயர் பிளஸ் 2 அப்படின்னா முதல்ல அந்த 2 ஸ்கொயரை கால்குலேட் பண்ணணும். பவர் இருந்ததுன்னா அதை கால்குலேட் பண்ணணும். ஸோ பவருக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வகுத்தல், அதுக்கப்புறம் பெருக்கல், அதுக்கப்புறம் கூட்டல், கடைசியில தான் கழித்தல். புரியுதுங்களா? ஸோ இதான் ஆர்டர். இந்த ஆர்டர்ல தான் வரணும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ். ஸோ இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா வீணா விண்குலம், பீனா பிராக்கெட், ஓனா ஆஃப், ஐனா இண்டீசஸ், பவர், டி டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ட்ராக்ஷன், பி விண்குலம், விண்குலம்னு சொல்லுவாங்க, அல்லது பார், பீனா பிராக்கெட்ஸ், பிரேசஸ், பேராந்தசிஸ், எந்த மாதிரி பிராக்கெட் இருக்கலாம். ஆஃப்னா ஆஃப்னு சொல்லலாம், ஆர்டர்னு சொல்லுவான். ஐ இண்டீசஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதெல்லாம் சின்ன சின்னதா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஒரே ஆர்டர் ஒரே இது வந்தா கூட லெஃப்ட்ல இருந்து தான் பண்ணணும். அது ரொம்ப முக்கியங்க. லெஃப்ட்ல இருந்து பண்ணணும். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 4 divided by 4 divided by 4 equal to என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வெரி குட். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா லெஃப்ட்ல இருந்தா அப்போ 4 divided by 4ங்கிறது 1. அப்போ 1 divided by 4 அப்படிங்கிறது என்னன்னா 1/4 அல்லது சூப்பர் ஆர் 0.25. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. 5 into 2 into 3/4 இதனுடைய மதிப்பு என்ன? ஸோ வெரி குட். எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் வந்திருக்கு. ஸோ முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அதுக்கு மேல பவர் இருக்கு. ஸோ அப்போ வரிசையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது அப்படின்னா 5 into 2 into 3/4. அப்போ 3/4னா 81. அடுத்து பிராக்கெட் 5 into 81 into 2 162. அடுத்து இதை தான் பண்ணணும். 162 டிவைடட் பை 6. ஸோ 5 into 2 12, மீதி 42, 7 42 + 7 -8. அப்புறம் 27 5 பெருக்குங்க, அப்புறம் +7, அப்புறம் -8 போட்டிங்கன்னா நீங்களே போட்டு பாருங்க. ஸோ நிறைய பேர் நீங்கள் போட்டிருக்கீங்க. 134 ஆன்சர் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்து எழுதியிருக்கேன் நான். 134 ஆன்சர். அடுத்த கணக்கு 1/2 into 2/3 divided by 7/3 plus 1/2. What is the answer? 1/2 into 2/3 division 7/3 plus 1/2. What is the answer? Very good. 9/14. So 1/2 into 2/3. இந்த டிவிஷன்ங்கிறது என்னது அப்படின்னா அப்படியே தலைகீழா போட்டு பெருக்கிடலாம். 3/7. இதை பண்ணணும். 3 அடிபட்டு போயிடும். 2/7. அடுத்து 1/7 plus 1/2. So this is 14. இந்த பக்கம் 2 plus 7 9. எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்றீங்க? தேர்ட் ஸ்டெப்பா? அதாவது இங்க பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். வகுத்தல் பண்ணணும். வகுத்தல்ங்கிறது என்னது? தலைகீழா பின்னமா இருக்கு, அதனால தலைகீழா போட்டு பெருக்கணும். அப்போ 2/3 into 3/7.
இப்போ இதுதானே வகுத்தல், வகுத்தல தானே பெருக்கல் ஆகியிருக்கேன், இதுக்கு தானே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ இதை முதல் கால்குலேட் பண்ணணும். 3 அடிபட்டு போயிடும். அடிபட்டு போனா 2/7, அந்த 2/7 தான் இங்கே எழுதியிருக்கேன். மற்ற நம்பர்லாம் அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ரெண்டே அடிபட்டு போயிடும். அப்போ 1/7 + 1/2. புரிஞ்சுதுங்களா? வெரி குட். வாட் இஸ் ஆன்சர்? கிளியரா தெரியுதா? நான் பெருசாக்குறேன். இது வகுத்தல், இதுவும் வகுத்தல். பிளஸ் மைனஸ் எல்லாம் கரெக்டா போடுங்க. இந்த ஸ்டெப் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. -111 சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடைப்புக்குறிக்குள்ள உள்ளதை எடுத்து பண்ணணும். பாருங்க, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ லைன் பை லைனாக செக் பண்ணுங்க. உங்கள் ஆன்சரோட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் பாருங்க, நீங்கள் -111 போட்டிருக்கீங்க, இங்கே +111 வருது. எது சரியான விடை? எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அல்லது இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. வெரி குட். ஸோ ஆன்சர் இஸ் +111 தான், மைனஸ் கிடையாது. இன்னொன்று பண்ணுங்க, இன்னொரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பண்ணுங்க. இதுல பிராக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு. நெஸ்டட் பிராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சி தான் சொல்லியிருக்கீங்க. 60/13. சூப்பர். அடுத்து இந்த மாதிரி டைப் ஏற்கனவே கேட்பாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்ஸ்ல பார்த்தோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரி. வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, go from below, solve from below, simplify from below. கீழ இருந்து சுருக்கிட்டே போகணும். உங்க ஆன்சர் கரெக்டான வெரிஃபை பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட்டு, எந்த இடத்துலயாவது டவுட்டு அப்படின்னா கேட்கலாம். இது அப்படியே ஒரு குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். குரூப் 1 மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ்ல கேட்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும். ஸோ ஆப்ஷன்ஸே கொடுக்கல, இதுக்கு என்ன ஆன்சர் வருது? ஸோ ஆப்ஷன்ஸ் இல்லைனாலும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 7/4 கொடுத்துருக்கீங்க. பார்க்கலாம். 7/4 சிம்பிளிஃபிகேஷன்ல முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ். ஸோ அதை வந்து நம்ம பேசிக்காக ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டாபிக்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, a⁻0 = 1. அந்த a வந்து 0 மட்டும் இருக்கக்கூடாது. புரிஞ்சுது? 0/0 வந்து நாட் டிஃபைன். a⁻0 = 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/0 எவ்வளவுனா 1. 0.5 கேட்குறாங்க அப்படின்னா அதோடைய மதிப்பு என்னதுன்னா 1. 0/0 நாட் டிஃபைன், வரையறுக்கப்படவில்லை. அடுத்து a⁻m⁻n = a⁻mn. இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறேன்னா 2/3/2 அப்படி பிராக்கெட் போட்டிருந்தது அப்படின்னா திஸ் இஸ் 2/6. இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஒன்று பார்க்கணும். 2/3 பிராக்கெட் போட்டு 2ங்கிறது வேற. இந்த மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், 2/3/2 இப்படின்னு கேட்டாங்கன்னா மேல இருந்து சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 2/9. ஸோ அப்போ நோட் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்னதுன்னா a⁻m⁻n a⁻m⁻n வேற வேற. திஸ் இஸ் நாட் ஈக்குவல். a⁻m என்ன அர்த்தம் அப்படின்னா a m எழுதும், m முறைகள் எழுதும், m முறை வந்து பெருக்கல். அடுத்து 1/a⁻m அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா a⁻−m வரும். அதே மாதிரி 1/a⁻−m இருந்தா அது மேல வரும்போது a⁻+m ஆயிடும். ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. அதான் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. நம்ம சால்வ் பண்ணும்போது இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். அடுத்து a⁻m × a⁻n = a⁻m+n. பெருக்கல் போட்டுறாதீங்க. a⁻m/a⁻n அப்படிங்கிறது a⁻m−n. √x என்ன அர்த்தம் அப்படின்னா x⁻1/2 அர்த்தம். இதே √x என்ன அர்த்தம் அப்படின்னா x⁻1/3 அர்த்தம். இதே √x x⁻1/4 அர்த்தம். அடுத்து √x × y இப்படி ரூட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது என்ன எழுதலாம் அப்படின்னா √x × √y எழுதலாம். nth√x அப்படிங்கறத எப்படி எழுதலாம் அப்படின்னா x⁻1/n எழுதலாம். இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், nth√x n அப்படின்னா என்ன எழுதலாம்? அப்ப இதை சுருக்கினீங்கன்னா என்ன? இந்த இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா x⁻1/n வரும். மேல ஒரு n இருக்கும். நமக்கு தெரியும் a⁻m⁻n = இதை பெருக்கிறீங்கன்னா x⁻1/n × nங்கிறது பெருக்கிறீங்கன்னா x ஆயிடும்.
அடுத்து ab பவர் m is equal to a பவர் m into b பவர் m. அடுத்து a பவர் m பவர் n, இது அப்படியே மாற்றி கூட எழுதலாம். a பவர் n to the power mனு எழுதலாம். ரெண்டு ஒன்று தானே, இது a பவர் mn, இதுவும் a பவர் mn. அடுத்து எழுதிக்கங்க, a பவர் x is equal to b பவர் x அப்படின்னா a equal to b எப்போ அப்படின்னா x not equal to 0வாக இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா அடிக்க முடியாது. இது நேத்தே பார்த்தோம். ax is equal to bx implies a is equal to b எப்போ x 0வா இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் a power x is equal to b power x implies a is equal to b எப்போ x 0வாவும் இருக்கக்கூடாது, a வந்து not equal to minus b ஆவும் இருக்கக்கூடாது. பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 2 power 4 is equal to minus 2 to the power 4. இது கரெக்ட் பாருங்க. 2 power 4னா 16, minus 2 to the power 4னா 16. அப்போ உடனே a equal to b னு சொல்லிட முடியாது. அப்போ 2 equal to minus 2வா வராது. ஏன் அப்படின்னா எதனால இது பிரச்சனை வந்துச்சுன்னா a should not be equal to minus b. இந்த ரெண்டும் மைனஸ்ல நெகட்டிவ்ல வித்தியாசப்பட்டதுனால வந்து. அடுத்து a power x is equal to a power y implies x is equal to y எப்போ சொல்லலாம் அப்படின்னா a not equal to 0, 1 not equal to minus 1. அதனால இந்த கண்டிஷன்ஸ் இருந்தாதான் இப்படி சொல்ல முடியும், இல்லாம நீங்க சொல்லக்கூடாது. அதனால இதை நோட் பண்ணிக்கங்க, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னேன் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டு ஒய். இது எழுதிக்கங்க. இந்த மாதிரி ரூட் ஆஃப் எம், எம்த் ரூட், nth ரூட் ஆஃப் என்னன்னு சொன்னீங்கன்னா அதை இன்டர்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து பண்ணீங்கன்னா mnth ரூட் ஆஃப் n ஏ. எப்பவுமே டினாமினேட்டர் வந்து இந்த டினாமினேட்டர் 0 ஆகவே கூடாது, அது ரொம்ப முக்கியம். அடுத்து முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு கணக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே நம்மகிட்ட ஒரு கேட்பாங்க சரிங்களா. எப்படி வரலாறு படிக்கிறோம் அப்படின்னா முதலாம் பானிபட்டு போர் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் பாட்ல பானிபட்டு. அதனால கணக்கு தெரியுது அப்படின்னா உடனே எல்லாரும் சொல்லுவாங்கன்னா வாட் இஸ் a plus b ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர்னு அர்த்தம்னா ரெண்டு தடவை பெருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ a plus b இன்டு a plus bன்னு அர்த்தம். இதை நீங்க பெருக்கி சுருக்கினாதான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab வரும். a இன்டு a ஸ்கொயர், b இன்டு b ஸ்கொயர், ab அப்புறம் ab, 2ab. அதனால அப்போ அடுத்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, அந்த சர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. a பிளஸ் b இன்டு a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை எப்படி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்ம பின்னாடி ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட் இஸ் 101 ஸ்கொயர் மைனஸ் 99 ஸ்கொயர், ஆன்சர் என்ன? அப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அப்போ இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி பண்றாங்க. அப்போ 101 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், 99 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அப்புறம் நம்ம கழிக்கணும். அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா உடனே பண்ணிடலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா, அப்போ ஏங்கிறது 101, பிங்கிறது 99 சரிங்களா. அப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டிக்கணும், அப்புறம் இது ரெண்டுக்கு வித்தியாசம் எடுக்கணும், கழிக்கணும், கழிச்சு அதை பெருக்கிக்கணும், அவ்வளவுதான். அப்போ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா என்ன வரும், 101 பிளஸ் 99 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 200. இது ரெண்டுக்கு வித்தியாசம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 2. ஸோ அப்போ இதோட மதிப்பு என்ன அப்படின்னா 400. புரியுதா? எங்க அல்ஜிப்ராங்கிறது கேக்குறீங்க சார், அல்ஜிப்ரா வந்து டெய்லி நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. எல்லாமே அல்ஜிப்ராங்கிறாங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்றீங்க. அல்ஜிப்ராங்கிறது ஒரு கால்குலேஷன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு ஃபிட்னஸ்ல யூஸ் பண்றாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் யூஸ் பண்ண மணி எவ்வளவு சேவ் பண்றது, ஒரு கணக்கு நீங்க கணக்கு பாக்குறதே அல்ஜிப்ரா தானே. கணக்கு எவ்வளவு வருமானம், எவ்வளவு செலவு, மீதி எவ்வளவு, இது எல்லாமே அல்ஜிப்ரா தான். ஐடில ஃபுல்லா அல்ஜிப்ரால யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு சின்ன ஒரு கணக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு அல்ஜிப்ரா. பிஎம்ஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிஎம்ஐ அப்படிங்கிறது கால்குலேட் பண்றதே என்னது அப்படின்னா பிஎம்ஐ ஃபார்முலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் பிஎம்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? பிஎம்ஐனா என்னது? பிஎம்ஐ அப்படிங்கிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய பிஎம்ஐ லெவலை வச்சு நீங்க வந்து நார்மல் பர்சனா, ஸ்லைட்லி ஒபீஸா, ரொம்ப ஒபீஸா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இல்ல ஸ்கின்னியா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் பிஎம்ஐ? பிஎம்ஐக்குரிய ஃபார்முலா தெரியுமா? பிஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு வெயிட் இன் கிலோகிராம், உங்களுடைய எடை டிவைடட் பை உங்களுடைய ஹைட் இன் HEIGHT, உங்க ஹைட் இன் மீட்டர், அதை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க
சரிங்களா? ஸோ இது மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா இது வச்சு கண்டுபிடிக்கிறது பிஎம்ஐ. நார்மலா பிஎம்ஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா 18.5ல இருந்து 25 வரைக்கும் ஹெல்த்தி பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. 25க்கு மேல போச்சுன்னா கொஞ்சம் ஓவர் வெயிட், அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்றது திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் அல்ஜிப்ரா. எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றீங்க? ஃபார்முலா தானே. ஆல் ஃபார்முலாஸ் ஆர் அல்ஜிப்ராஸ். அதனால கணக்கு வந்து எல்லாமே ஒண்ணு, எல்லா கணக்குகளும் ஒண்ணு நமக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நமக்கு தெரியல அப்படின்னா அது எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஹையர் சைடு வந்து அதை யூஸ் பண்ணும். எல்லாமே டெக்னாலஜிக்கல், ஒவ்வொன்றும் கிடையாது, ஒவ்வொன்றுமே டெக்னாலஜி தான். நீங்க எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் எடுத்தீங்கன்னாவே எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான். மூர்ஸ் லான்னு ஒண்ணு கேட்பாங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் போனீங்கன்னா. வாட் இஸ் மூர்ஸ் லா? மூர்ஸ் லா என்ன சொல்லுது சொல்லுங்க? வாட் இஸ் மூர்ஸ் லா? மூர்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. மூர்ஸ் லாங்கிறது ஜென்ரலா சிம்பிளா சொல்லக்கூடிய, சிம்பிளா வாட் இஸ் மூர்ஸ் லா? மூர்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குல்ல, அது இப்ப டிரான்சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததுன்னா வேக்யூம் டியூப் வந்தது, அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் வந்தது, அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வந்தது. ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டோட கெப்பாசிட்டி 2 மடங்கு ஆகிட்டு இருக்கு, சைஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் மூர்ஸ் லா. ஸோ அந்த மாதிரி இந்த மடங்கு எல்லாம் இதை பத்தி பேசுறது எல்லாமே என்னதுன்னா அல்ஜிப்ரா. இன்னொருத்தவங்க வேற என்ன கேட்டா, ப்ளீஸ் கிளாரிஃபை மீ அபவுட் PSTM is mandatory for obtain through online or manual. PSTM is enough after this class is over. ஓகே சார், நீங்க மேனுவலா வாங்கி வச்சுட்டீங்க, இப்ப இருக்கிற ஃபார்மேட் பிரகாரம் சரியா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மேனுவல் போதும். மேண்டேட்டரியா ஆன்லைன்ல தான் வாங்கும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. புதுசா வாங்குறவங்க நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா ஆன்லைன்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க. ஸோ வெயிட் பை ஹைட் அப்படிங்கிறதான். இப்ப இன்னொரு கணக்கு சொல்றேன், கண்டுபிடிக்கிறீங்களா? இதோட ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உடனே சொல்லுங்க, பேனாவே எடுக்காம சொல்லணும் பார்க்க சொல்லுங்க பார்க்கலாம். 1003 ஸ்கொயர் மைனஸ் 1002 ஸ்கொயர். இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க? 1003 ஸ்கொயர் மைனஸ் 1002 ஸ்கொயர். பவானி கூட்டல் மிஸ்டேக்கு. a பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருது. டிஃபரன்ஸ் ஒன்றுனா ஜாலி, சரிங்களா? ஏன்னா அது ஒன்னோட எதை பெருக்கினாலும் ஒன்று தான், சரிங்களா? ஸோ அப்போ 2 ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணா என்னதுன்னா 2000. இன்னொருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, என்ன அப்படின்னா, சார் டிடிஎடுக்கு PSTM வாங்கணுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க 10th முடிச்சுட்டு டிடிஎட் படிச்சிருக்கீங்க, 12th படிக்கலன்னு நினைக்கிறேன், இல்ல 12th படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. டிடிஎட் படிச்சீங்க அப்படின்னா அப்ப ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும்போது டிடிஎட். அப்ப டிடிஎட் நீங்க தமிழ் மீடியத்துல இருந்தா மட்டும் தான் தமிழ் மீடியத்துக்கு வாங்கணும். அப்போ தமிழ் மீடியம் உங்களுக்கு 10th வரைக்கும் நீங்க வாங்கிட்டீங்க, டிடிஎட் வாங்கல அப்படின்னா உங்களை 10th வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி போஸ்ட்டுக்கு இதுல அப்ளை பண்றீங்க, குரூப் 4ல அல்லது குரூப் 1 குரூப் 2ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிகிரிக்கு வாங்கணும். டிகிரிக்கு உங்கள்ட்ட இருக்கு, 10th வரைக்கும் இருக்கு, ஆனா இடையில இல்ல அப்படின்னா நாட் எலிஜிபிள் வந்துடும். அப்ப டிடிஎடுக்கு கண்டிப்பா வாங்கி ஆகணும். சொல்றது புரியுதாங்களா? அந்த கண்டினியூட்டி இருக்கணும். ஓகே, டைப் பண்ணும்போது தப்பா பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ எல்லா கிளாஸுமே எல்லாமே ஓவர், எல்லா எடிட்டிங் இதெல்லாம் ஓவர். எடிட்டிங் அப்படின்ற சென்ஸ் வந்து அந்த கேப் எல்லாம் இருக்குது தெரியுங்களா, நிறைய அந்த கேப் எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் எடிட்டிங் ஓவர். ஸோ அதனால கண்டிப்பாக நாளைக்கு எல்லாம் அப்லோட் ஆகிடும். எஸ், எல்லாமே ஆப்ல இன்ஸ்டால் ஆகிடுங்க. இப்போதைக்கு 2 கிளாஸஸ் உங்களுக்கு ஆப்லேயே நான் இன்ஸ்டால். சார் பி வித் பிஎட் ஐ கிளியர் டெட் பேப்பர் 1 பட் cannot able to apply சார் பிகாஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஆமா, அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ பேப்பர் 1 எழுத சொல்லியிருந்தாங்க. நார்மலா நீங்க பேப்பர் 2 மட்டும் தான் எழுதலாம், பேப்பர் 1 எழுத சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எழுதலாம், பட் வந்து அந்த பேப்பர் 1 எழுதி இப்ப எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறது அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டயட் முடிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபார்முலா லிஸ்ட் கொஞ்சம் முடிச்சிருவோம். ரைட், இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் எக்ஸ் பிளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரிதான் எக்ஸ் பிளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் இன்டூ 1/x. 2 இன்டூ எக்ஸ் இன்டூ 1/x அடிபட்டு போயிடும், அப்ப 2 வந்துடும். What is x minus 1/x whole square is equal to x square plus 1/x square minus 2. Allow me to speak for a minute after the class. சொல்றேன், கிளாஸ் முடிச்சோன்னா நீங்க பேசலாம். What is a plus b whole cube? This is a cube plus b cube plus 3ab into a plus b.
What is a minus b whole cube? A cube minus b cube minus 3ab into a minus. அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. What is a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. இந்த ஃபார்முலா நல்லா கவனிங்க. இங்க மைனஸ் வந்துச்சுன்னா, இங்க மைனஸ் வந்தா பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட்ல மைனஸ் வருது, இங்க பிளஸ் வந்தா பிளஸ் வருது, இங்க மைனஸ் வந்தா இங்க மைனஸ் வரும், பட் இங்க பிளஸ் வந்துடும், இங்க பிளஸ் வந்தா இங்க மைனஸ் வரும். சார் ஐம் 12th கம்ப்ளீட்டட் பட் டிடிஎட் தமிழ் மீடியம். ஓகே, டிடிஎட் தமிழ் மீடியம். 12th வந்து என்னது? 12th என்ன மீடியம்? பிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம். அப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் தான் வரும், டிடிஎட் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய காலத்தில் யூஸ் பண்ணக்கூடியது வரும். இதில் வந்து நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இந்த டைப் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டி வரும். அதை நான் பின்னாடி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஃபார்முலா இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்த செஷன் வரும்போது உங்களுக்கு கேட்பேன், அடுத்த கிளாஸில் கேட்பேன் உங்களுக்கு. அதான் சொன்னேன், பழைய பிஎஸ்டிஎம்மே போதுன்னு சொல்லியிருந்தேன். 22 வாங்கினதே போதும். ஒன்று இப்போ பிஎஸ்டிஎம்லாம் இப்போ அப்ளை பண்ணுற ஸ்டேஜில் பிஎஸ்டிஎம் பிரச்சனையே கிடையாதுங்க. எல்லாமே வேலைக்கு சேருவீங்க தெரியுங்களா, அந்த இது இருக்குது தெரியுங்களா, கவுன்சிலிங் அப்போ வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ கொண்டாந்து போகும். நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள்னா பிரச்சனையே இல்லை. அப்ளை பண்ணும்போது சொல்லிருங்க நான் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். ப்ரூஃப் இல்லாமல் எதுவும் சொல்லக்கூடாது. நான் பிஎஸ்டிஎம்மே படிக்காமல் நீங்கள் பிஎஸ்டிஎம்னு சொல்லிடாதீங்க. ஸோ யாரை பேசணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் டவுட்டை கேளுங்க. நான் இப்போ வந்து மைக்கை அன்மியூட் பண்ணுறேன். டெஸ்ட் ஷெடியூல் மோர் யூஸ்ஃபுல். ஐ ட்ரைட் அண்ட் காட் 89. வெரி குட். 89ங்கிறது நல்ல ஸ்கோர் தான். பட் பத்தாது, இன்னும் நீங்கள் நல்லா பண்ணணும், வந்துடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஐ அப்ளைடு வித்தவுட் பிஎஸ்டிஎம் டில் 12th மீடியம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12th தமிழ் மீடியம், அப்புறம் 12th தமிழ் மீடியம். ஆனால் நீங்கள் 10th வரைக்கும் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு இது கொடுப்பாங்கல்ல, அந்த கரெக்ஷன் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதை நான் சொல்கிறேன் எப்போ அப்படின்ட்டு. ஆஃப்லைன் கிளாஸ் ஃப்ரம் சென்னை. ஸோ மைக் வந்து அன்மியூட் பண்ணியாச்சு, நீங்கள் இப்போ பேசலாம். தேங்க்யூ. வேறு யாராவது பேசணுமா? அவங்க பேசணும், கேன்சல் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது பேசணும்னா சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, குட் நைட். சொல்லுங்க. முடிச்சாச்சு, இப்போ தான் முடிச்சு.